இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, இன்னும் அவங்க 2 பேர் வரவே இல்லை, அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லதாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அமுச்சு வைக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அந்த ரியா அந்த பக்கம் இருக்க, வாமா கிராமத்துக்காரி, என்ன உன் புருஷனும் வெள்ள மீனாட்சி வெள்ள என்ன உங்கள் அக்காவை தேடி போயிருக்கானா, கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டா, நான் நினச்சா தான் நடக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாட்டிக்கல்ல நானும் ஆனந்தும் ஒன்றா விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறோம் பாரு, அப்புறமேட்டி உன் புருஷன் இருக்கானே கார்த்தி, அவன் எங்கே கொண்டு வந்து முகத்தை வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன், எப்படியும் கார்த்தி என்கிட்ட விட்ட சவாலில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உன்னை பார்த்தாலே கோமா வருது, அப்படியே அரஞ்சன் வை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தீபா அமைதியாக்கிறாங்க. ஒழுங்காக வந்துட்டு மீனாட்சி அக்காவை எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட சொல்வேன், அதை உன் புருஷனுக்கு பற்ற வைக்கிறதுக்கா, அதெல்லாம் முடியாது, முடிஞ்ச போய் காப்பாற்றிக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிளம்பிட தீபா விறுவிறுன்னு சாமி கிட்ட போகிறாங்க. இந்த கெட்டவங்களுக்கு மட்டும் எல்லாமே நல்லதாகவே நடக்குது, நல்லவங்களுக்கு ஏன்பா இவ்வளோ சோதனை, இங்கே பாரு இப்போ மட்டும் என் புருஷன் மீனாட்சி அக்காவை காப்பாற்றி கூட்டு வரலன்னு வையன், இந்த நீதி நேர்மை வந்துட்டு எதுவுமே செத்து போச்சு நினச்சிக்கிடுவேன், இருக்குன்னு வந்துட்டு நான் நம்பவே மாட்டேன், முக்கியமாக நீ இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் அந்த பக்கம் வந்துட்டு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. மீனாட்சி அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ரவுடிங்கெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு மீனாட்சியோட கட்டளை அவுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக மண்டபத்துக்கு வர மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு பாட்டிமா சேரில் உட்காந்துக்கிட்டு, என்னம்மா அபிராமி இன்னும் யாருமே ஆளை காணும், கேக்கெல்லாம் வந்துட்டு ரெடியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெடியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தீபா கிட்ட வர்றாங்க. தீபா இன்னும் கார்த்தி மீனாட்சி காணுமே, எங்கே தாம்மா போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ரியா விஷயமா போயிருக்கேன்னு தான் அத்தை சொன்னாங்க, இன்னும் வரவே இல்லை, நான் இப்போ கூட கால் பண்ணிட்டு இருந்தேன், வந்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இப்போ அம்மா கேட்பாங்களே, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. நாச்சி ஆனால் இங்கே பேசிக்கிட்டு இருக்க, அங்கே போய் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என்னம்மா என் கடைக்குட்டியா இன்னும் என் கண்ணிலே காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பார்த்து கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தள்ளமாடிக்கிட்டே இருக்கு. இங்கிட்டு வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறேன், அவங்க வந்துட்டு வேற யாரும் இல்லை, ஆனந்த் மாமாவோட ஃப்ரெண்டு, நம்ம வீட்டில் தான் கெஸ்ட்டாக தங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அமைதியாயிடுறாங்க. அடுத்து தீபா பக்கத்தில் பார்க்குறாங்க. ரம்யா நிற்கிறாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்க, இவ என்னோட ஃப்ரெண்டு அம்மு பேர் அப்படின்னு சொல்ல, அம்மு நல்ல பேராக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்க்குறாங்க. தீபா வந்துட்டு சொல்கிறாங்க, இவ வந்துட்டு பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இந்த வயசில் எல்லாமே பண்ணணும், ஒரே சமையல் அடுப்பாங்கிறத நம்ம வந்துட்டு முடங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, உங்களோட பெரியவங்க ஆசீர்வாதம் தான் நான் வந்துட்டு இன்னும் மென்மேலும் வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு ரியா மனசில் நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் தீபா, எவ்வளோ நேரம் எப்படியே கெஸ்ட்டுன்னு சமாளிக்கிறேன், நானும் பார்க்குறேன், நான் வந்துட்டு அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது பாட்டிக்கே உண்மை தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஆனந்த் காதில் சொல்கிறாங்க. ஆனந்த் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அப்புறமேட்டி பாட்டிக்கே நம்ம யாருன்ற உண்மை தெரிஞ்சிடும், உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லாவே புரியுது, எதுக்கும் பயப்படாது அப்படின்ற மாதிரியே ஆனந்த் வந்துட்டு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்க. அடுத்த சீனில் வந்துட்டு ஸ்டேஜில் எல்லாரும் ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, வரவே இல்லை, என்னம்மா நாச்சியா டைம் வேற போய்கிட்டே இருக்கு, நல்லது நேரம் முடிஞ்சிட போகுது, நீ வந்துட்டு கேக் கட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், கார்த்தி மீனாட்சி வரணும்ல அப்படின்னு சொல்ல, அவங்க எங்கே தான் போயிருக்காங்க, இந்த நேரத்தில் அவங்க கிளம்பணுமா அப்படின்னு சொல்ல, தீபா எங்கே வராங்கன்னு ஃபோன் போட்டு கேளுமா அப்படின்னு சொல்ல, தீபாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி தடுமாடிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தை வந்துட்டு ரியா வந்து பயன்படுத்திக்கிட்டு, இன்னும் நம்ம இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான், வா நம்ம போய் அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வராங்க. அபிராமிக்கு வந்துட்டு பதட்டமாக இருக்குது, தீபாவுக்கும் பதட்டமாக இருக்குது. பக்கத்தில் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுக போகிற நேரத்தில் பாட்டிமா ஒரு மாதிரி ஷாக்காகி போய் பார்க்குறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்க, என்னடா பார்த்தா நம்ம மீனாட்சி கார்த்தி வந்துடுறாங்க. அதை பார்த்தா ரியாக்கு ஷாக் தாங்க முடியல, ஐயோ இவளை காப்பாற்றி கூட்டு வந்துட்டானே, இப்போ எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்க. ஐஸ்வர்யா வந்துட்டு போச்சு இந்த ரியா நம்ம போட்டு கொடுத்த பிளான் எல்லாம் சொதப்பிட்டா, இனி கடவுளே நினைச்சாலும் அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்ல, எப்போ வந்தேன்னு கேளு, நீ தான் என்ன வந்துட்டு வரவேற்பேன் வாசலில் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு இருந்தேன், ஆனால் உன் ஆளுமே காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஒரு முக்கியமான வேலை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பார்க்குறாங்க. ஆனந்த் வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட பேச எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, வான்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போகிறாங்க. அந்த ரியா தான் வந்துட்டு மீனாட்சி அண்ணியை கடத்தி வச்சுருந்தாங்க, நான் தான் காப்பாற்றி கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவளுக்கெல்லாம் அந்த அவசியம்லாம் கிடையாது, அவளை அதை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல, பண்ண மாட்டாளா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவெல்லாம் காமிக்கிறாங்க. அதை பார்த்து தான் ஆனந்த் வந்துட்டு கோவப்படுறாங்க, என்னையை நம்ப வச்சு ஏமாற்றிட்டால, அவளை விடவே மாட்டேன், இப்போயே கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி இருக்காங்க, அதுக்காக நீ கொஞ்சம் அமைதியாரு, வீட்டில் போய் எதனாலும் பார்த்துக்கலாம், இப்போயாவது புரிஞ்சுக்கோ, பணத்துக்காண்டி தான் அவங்க உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாலே, இதெல்லாம் தெரியாமல் நான் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டேன், அந்த ரம்யா கம்பெனியில் வர உன்னை லேபராக வேலை பார்க்க வச்சிட்டேன், எல்லாமே ஏன் தப்பு தான், நம்ம ஒன்றா இருந்தோம், இப்படி வந்து பிரிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி அதெல்லாம் விடுவா, முதல்ல கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கூப்பிட்டு வர்றாங்க. ரியா வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்க. ஸ்ட்ரைட்டாக ஆனந்த் வந்துட்டு மீனாட்சி கிட்ட நிற்கிறாங்க. மீனாட்சி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, மீனாட்சி ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் என் மேலே கோவம் இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல வச்சு எதுவும் பேசிக்க வேணாம், நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
மீனாட்சியை பார்த்து சொல்ல மீனாட்சி விறுவிறுன்னு வராங்க. அத்தை மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா காலில் விழுகிறாங்க. அதை பார்த்து ரியாவுக்கு வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. அபிராமி மித்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஒன்றா இருக்கணும், பிரிவினே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரியா வந்துட்டு கோவமா இங்கே குழம்பு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.